ஹாய் மின்மினி பூச்சி, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மருதாணி அரைக்க போகிறோம். மருதாணி அரைச்சி கையில் எப்படி சவக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்களா, நேற்று நைட்டே நான் மருதாணி பிச்சேனே, அந்த மருதாணியை நேற்று நைட்டே அரைச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கை வலிச்சுது, இருந்தாலும் உங்களுக்காண்டி அரைச்சேன். கிராம்பு வச்சு நல்லா அரைச்சிக்கணும். அரைச்சி இந்தமாரி வலிச்சு எடுத்தீங்க. அப்புறம் நமக்கு தேவையான டிசைனில் நம்ம மருதாணி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? இங்கே பார்த்தீங்களா, அரைக்க காட்டியுமே ரொம்ப கை வலிக்க ஆரம்பிச்சிட்டு. இந்தமாரி ஸ்டைலாகவும் போட்டுக்கலாம், உங்களுக்கு என்ன விருப்பம் இருக்கோ அதுமாரி போட்டுக்கலாம், சரிங்களா? நான் ஏன் மருதாணி வச்சேன்னா, மறுநாள் செவ்வாய்க்கிழமை சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு மருதாணி வச்சேன். மருதாணி வச்சு சாமி கும்பிடக்குள்ள ரொம்ப நல்லாயிருக்கும், அது தெய்வீகமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நான் தாயத்து வாங்கியிருந்தேன் என் பாப்பாவுக்காண்டி. அந்த தாயத்தையும் சாமி முன்னாடி வச்சு படைச்சிட்டு நான் பாப்பாவுக்கு கட்டி விட்டேன். நல்லா இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. ஏன்னா தொப்புள் கொடி வச்சு போடுறது ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க, அதனால தொப்புள் கொடி வச்சுருக்கோம். இந்த பேப்பர் எதுக்கு காட்டுறேன்னா, இந்த பேப்பரில் தான் நாங்கள் சின்ன வயசில் லிப்ஸ்டிக் போடுவோம். அம்மாவுக்கு தெரியாமல் தண்ணியில் நினச்சி இந்த பேப்பரில் லிப்ஸ்டிக் போடுவோம். யாரெல்லாம் இதை பண்ணியிருக்கீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் 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 ஃப்ரெண்ட்ஸ்.